அதிக குதிரை திறன் கொண்ட மின் மோட்டாரை பயன்படுத்திய வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. அதிக குதிரை திறன் உடைய மோட்டாரை பயன்படுத்த அனுமதி வழங்கி 2020 அதிமுக ஆட்சியில் பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய கோரி மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மின் மோட்டாரை பயன்படுத்திய வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. காவிரியில் நீர் எடுக்க பழனிசாமி அவருடைய குடும்பத்தினர் அதிக குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், மேலதிக விவரங்கள். சேலம் மாவட்டம் நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் காவிரியிலிருந்து விவசாயத்துக்காக தண்ணீர் எடுக்க ஏதுவாக நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கம் என்பது துவக்கப்பட்டது. மேட்டூர் இடதுகரை பாசன கால்வாய் ஆயக்கட்டுதாரர்களான முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் 18 பேர் உள்ளிட்ட நண்பர்கள் உள்ளிட்டவர்கள் அந்த சங்கத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இதுல எடப்பாடி பழனிசாமி தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கூடுதல் குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த அனுமதி வழங்கி கடந்த 2020ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த அரசாணை தான் ரத்து செய்ய வேண்டும், இது அதிகார துஷ்பிரயோகம் என கூறி வெள்ளாளப்பாளையத்தைச் சேர்ந்த செல்வம் என்பதுதான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதுல எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த மட்டுமே முடியும் நிலையில 27 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த சட்டவிரோத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் இது குறித்து லஞ்ச ஒழிப்பு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்தினர் காவிலிருந்து தண்ணீர் எடுப்பதை மீட்டர் பொருத்தி கண்காணித்து முறைப்பிடித்து உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கேட்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி சார்பில் இதுல தன்னுடைய எந்த அரசு உத்தரவில் எந்த பெயரும் இல்லை என்று அவர் தரப்புல வாதிடப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்புல அது தொடர்பாக ஆர்டிஐ தகவலை நீதிபதிகளிடம் சமர்ப்பித்தார். இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வு தமிழக அரசு மற்றும் எடப்பாடி பழனிசாமி உட்பட 31 பேர் இதுல பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் 6 வாரத்திற்கு. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.